உங்க நகையான்னு செக் பண்ணி எடுத்துட்டு போங்க. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. மலரு, போன காரியம் என்ன ஆச்சு? எல்லாமே எடுத்தாச்சு. நானே பத்திரமா பேங்க்ல கவர் வாங்கி போட்டு வச்சிருக்கேன். சரியா? இந்த ஏய் இரு இரு இரு. வீட்ல போய் பொறுமையா பிரிச்சு பாரு. ஆமால மலரு, நம்ம வீட்ல நீதான் சின்ன பொண்ணா இருந்தாலும் மனசுல நீதான் ரொம்ப பெரியவ. யாருக்காக? அம்மா அப்பாக்காக தானே. பாரு, கல்யாணம் ஒன்னு ஆனதுக்கு அப்புறம் நீ எவ்வளவு பொறுப்பா பெரிய மனுஷி மாதிரி பேசுற. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. நீ முதல்ல வீட்டுக்கு போய் இந்த நகையை கொடு. அண்ணனுங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என் தங்கம். சரி, நான் போயிட்டு வரட்டுமா? ஆட்டோ. அடையார் வரைக்கும் போகணும். போலாம், ஏறுங்கம்மா. போலாம். அண்ணே, ஆட்டோ சத்தமா பாரு. வா 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 வா, என் தங்கம், என் தங்கம் வந்துட்டியா? ஆமா, இப்ப மட்டும் அக்கா மேல பாசம் பொங்கி வருதோ. இந்த பாரு, நான் தங்கம்னு சொன்னது ஒண்ணும் இல்ல, உன் கையில இருக்கிறது. அதானே பார்த்தேன். என் பிள்ளைங்க காது குத்துறதுக்கே ஒன்னும் செய்யாம எனக்கே காது குத்துனவன் தானே. வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் என்ன வச்சு செய்யறதுல உன்னை அடிச்சுக்க ஆளே கிடையாது. நீ வக்கீலா இருக்க வேண்டியவ. சரி, வாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சு எடைய போடலாம். அங்க சரக்கு வேற வெயிட்டிங். குடு குடு. வா 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 வா. தானே உட்காருங்க. பாருங்க சார். अंडा का कसम, अबू का कुसम, திறந்திடு சீசே. வெற்றி வெற்றி, மகத்தான வெற்றி. ஏங்க, இங்க பாருங்க. ரவி, என்னடா இது? மேகலா, காம்பவுண்டு. ரவி, சரக்கு வாங்க முடியாதடா. 30 பவுனுக்கு பதிலா 30 மணியா இருக்கடா. என்ன சார், எடை போட்டுடலாமா? என்ன சார் பாக்குறீங்க? பொருளை ஒன்னொன்னா எடுத்து வைங்க. போடு, எடை போடுறா. இதுக்கு எடை போட வேணே வர சொன்னீங்க? சரி, செம்ம கன்ல இருக்க. ஒழுங்கு மரியாதை எந்திரிச்சு போயிடு. அது எப்படி சார் போக முடியும்? சார்ஜ் ஆகும்ல. ஏய், நீ எதுவுமே செய்யல. ஒழுங்கா ஓடிடு. கொல்ல வெறியில இருக்க. வேணும்னா அந்த ஊசி மணி பாசி எடை போட்டு தரேன். எனக்கு பேசின படத்தை கொடுத்துருங்க. டேய் ரவி, இந்த ஆளு சும்மா போக மாட்டான் போல இருக்கு. அந்த உருட்டுக்கட்டை எடு. இன்னைக்கு இவன் மண்டைய பொளந்துறேன்டா. எல்லாத்தையும் மொத்தமா ஏமாத்திட்டாளே. நகையை இவதானே எடுத்துட்டு வரேன்னு சொன்னா. டேய் தம்பி, என்ன அப்படி பாக்காதடா. சத்தியமா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் உன்னை ஒண்ணுமே கேட்கலையே, அதுக்குள்ள சத்தியம் எல்லாம் பண்ற. அப்ப ஏதோ வேலை பண்ணிருக்கேன்னு தானே அர்த்தம். நானும் அதைத்தான் யோசிச்சேன். டேய் தம்பி, நீயுமாடா? நீங்க தனியா போறேன்னு சொல்லும் போதே நாங்க உஷாரா இருந்திருக்கணும். டேய் ராஜா, உன் பொண்டாட்டியை பார்த்து பேச சொல்லு, அவ்வளவுதான். அவ கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? பேங்க்ல இருந்து கிளம்பும் போது நீ தானே போன் பண்ணி சொன்ன நகைய வாங்கிட்டேன்னு. ஆமா. இப்ப எப்படி தங்கம் தகரமா மாறிச்சு? டேய், மலர் என் கையில இந்த பொட்டியை தரும்போது நான் திறந்து கூட பாக்கலடா. நான் அவளை நம்பி அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். யாரு நீ? பெட்டியை திறந்து பார்க்காம அவ அப்படியே கொடுத்தா நீ அப்படியே எடுத்துட்டு வந்துட்ட. இத நாங்க நம்பணும். சாமி சத்தியமா அவ லாக்கர்ல இருந்து எடுத்துட்டு வந்து என்கிட்ட நேரா கொடுத்துட்டு போனா. ஆனா அவ அதெல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கா.
என்ன அப்படி சந்தேகமா பாக்காதீங்கடா. நான் அப்புறம் உயிரோடவே இருக்க மாட்டேன். பெரிய கவரிமான் நீ. சரி வா கிளம்பு. நாம எல்லாருமே சேர்ந்து உன் வீட்லயே போய் செக் பண்ணிடுவோம். வாடா. வா. சரிடா வாங்க. என் வீட்ல வந்து நீங்க பாத்துக்கோங்க. அங்க மட்டும் நகை இல்லனா என் மேல சந்தேகப்பட்டவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். பாத்துக்கோங்க. இவ இவ்வளவு உறுதியா சொல்றத பார்த்தா ஒருவேளை இவ சொல்றது உண்மையா இருக்குமோ? டேய், நான் பெத்த 2 பிள்ளைங்க மேல சத்தியமா சொல்றேன்டா. அதுல இருந்து ஒரு குண்டுமணி நகை கூட நான் எடுக்கல. அதுக்கு எதுக்கு குழந்தைங்களா இருக்கிற? பின்ன என்ன சந்தேகப்பட்ட மாதிரியே பேசினா எனக்கு வேற வழி தெரியல. நீ சொல்றத வச்சு பார்த்தா அந்த மலர் ஒட்டுமொத்தமா நம்ம 3 பேருக்குமே நாமத்தை சாத்திட்டு போயிருக்கா. நிச்சயமா அவதான் பண்ணிருப்பாளோன்னு தோணுது. ஆமா ஆமா, கையில நம்ம பேக். இருங்க மாமா சொல்றேன். அத்த ஆ, பாண்டி இங்க வாங்க. இந்த வரேன் கண்ணு. என்ன கண்ணு? உட்காருங்க அத்த. என்ன உக்காருன்ற? உட்காருங்க, நான் சொல்றேன். என்ன பேக் இதெல்லாம்? என்னயா இது? என்ன மலரு? ஏன் இந்த நகையெல்லாம் எடுத்து உங்க அக்கா வாட குடுக்குறேன் தானே போய்கின? அப்பாலிக்கு என்னத்துக்கு எல்லாத்தையும் எங்கே தந்துக்கிற? இதெல்லாம் என்னோட நகை, என்கிட்ட தானே இருக்கணும். வா நகையா? சத்தா நீ இது எடுத்துன்னு வந்துக்கிறேன்றது உன் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியுமா? இந்நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஏ மலரே, நீ பாரு, நீ சொல்றது எதுவும் புரியலையா? டேய், நான் என்ன என் அக்கா கண்ணுல மிளகா பொடிய தூவிட்டா இது எல்லாத்தையும் அடிச்சிட்டு வந்துட்டேன். எனக்கு என்னமோ இது கொஞ்சம் கூட சரியா பல்ல மலரே. ஆமா கண்ணு. என்னதான் இதெல்லாம் உன்னோட நகையா இருந்தாலும் அப்பா அம்மாக்கு தெரியாம எடுத்துன்னு வருது தப்பு கண்ணு. இந்த நகையை நான் இன்னைக்கு எடுத்தது அப்பா அம்மாவுக்காக தான். இங்க பாருங்க, இதுல இருக்கிற ஒவ்வொன்னும் நான் சின்ன பொண்ணா இருந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் அப்பா பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்தது. மலர் கண்ணு, நான் ஒன்னு சொல்லிப்பேன், நீ தப்பா எடுத்துக்காத. இந்த நகையெல்லாம் நாங்க சொல்லி கொடுத்துதான் நீ எடுத்துக்கின்னு வந்தேன்னு எல்லாரும் பேசிப்பாங்க. இது வானா எடுத்து போய் கொடுத்துரு. இந்த நகையெல்லாம் அப்பா கிட்ட கொடுத்தா அடுத்த நிமிஷமே என் அண்ணனுங்க அக்கா 3 பேரும் கையோட பிரிச்சு எடுத்துட்டு போயிடுவாங்க. சத்தாமா, அவர் சம்பாரிச்சது தானே, அவரு விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி பிள்ளைங்களுக்கு கொடுத்து அனுப்புறாரு. சரிதானே மலரு? அதானம்மா, அவர் பிள்ளைங்களுக்கு அவர் கொடுக்குறாரு, இதுல என்ன தப்பு? ஐயோ மாமா, அவர் ஏற்கனவே அவங்களுக்கு அவரோட மொத்த காசையும் கொடுத்துட்டு இப்ப கையில ஒண்ணுமே இல்லாம இருக்காரு. அது உங்களுக்கு தெரியுமா? என் கூட பிறந்தவங்க 3 பேருமே அப்பாவை அட்டை மாதிரி உறிஞ்சு அவரை உழைச்சு சம்பாதிச்ச எல்லாத்தையுமே 3ஆ பிரிச்சு வாங்கிட்டாங்க. ஐயோ, இன்னும் இதெல்லாம் எப்ப நடந்தது? ஆமா அத்தை, இப்ப அவர் கையில இருக்கிறது என்னோட கல்யாணத்துக்கு வச்சிருந்த இந்த நகை மட்டும்தான். சரி, நீ இதை எடுத்துட்டு வந்ததுனால அவருக்கு உன் மேல கோவம் தானே ஜாஸ்தி ஆகும். பரவாயில்ல, இந்த நகையும் கொடுத்துட்டா அவங்களுக்குன்னு எதுவுமே இல்லாம போயிடும். மலர் கண்ணு, உன்ன மாதிரி பொண்ணை பெத்ததுக்கு உன் அப்பா அம்மா போன ஜென்மத்துல ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கணும். சரி, இதை வச்சு என்னதான் பண்ணலானுங்கிற? எனக்கு ஒரே குழப்பமாகுது. ஒன்னும் பண்ண போறது இல்ல. அப்பா அம்மா என்ன புரிஞ்சுக்கிற வரைக்கும்
இது என்கிட்ட தான் இருக்கும். சாரி மலரே, உன்னை நான் புரிஞ்சுக்காம நான் ஏதோ கோவத்துல ஏதோ பேசிட்டேன், மன்னிச்சிடு. ஆனா இது அப்பாக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தான் தெரியல. மலரே, நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. சீக்கிரமே அவர் உன்னை புரிஞ்சுப்பாரு பாரேன். போச்சு, எல்லாமே போச்சு. என் கடை சுத்தமா போச்சு. நேத்து மாமா மட்டும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அவன் நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்க மாட்டான். இந்த விஷயத்த யாரும் பேசாதீங்க. பேச வேணாம். அவ அவ்ளோ பெரிய காரியம் பண்ணிட்டு போயிருக்கா, அவள ஒண்ணு கேட்க கூடாதுன்னு சொல்றீங்க? பா, இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நம்ம எல்லாரும் அவ வீட்டுக்கு போய் கேட்டு பார்ப்போம். ஆமாப்பா, ராஜா சொல்றதுதான் சரி. அவ வீட்டுக்கே போய் அவளை 1க்கு 2 கேட்டதான் ஆச்சு. என்ன நம்ப வச்சு எப்படி கழுத்து எடுத்துட்டா? என்னைக்கு அவளை தலை முழுகிறனோ அன்னைக்கே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன, அவ வீட்டு வாசப்படிக்கு போய் கையேந்தி என்ன பிச்சைக்கார மாதிரி நிக்க சொல்றீங்க? நம்ம ஒண்ணு பிச்சை எடுக்க போறது இல்லப்பா. நம்ம கொடுத்த நகையே உரிமையோட கேட்டு வாங்க தானே போறோம். இந்த வீட்ல கல்யாணம் ஒண்ணு ஆயிருந்தா இந்த நகையெல்லாம் அவளுக்கு தானே போயிருக்கும். சூப்பர்மா, சூப்பர். அதான பார்த்தேன். நீங்க 2 பேரும் இன்னும் அந்த ஓடு காலிக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க எக்கேடு கேட்டு போனா உங்களுக்கு என்ன கவலை? ஏண்டா, உங்களுக்கு நாங்க எதுவுமே செய்யாமலா விட்டுட்டோம்? இங்க பாருங்க, உங்க யார் யாருக்கெல்லாம் அந்த நகை மேல ஆசை இருக்கோ அவங்க கிளம்பி போய் அவகிட்ட வாங்கிக்கங்க. என்னால நீங்க கூப்பிடுற இடத்துக்குலாம் வந்து நிக்க முடியாது. பா, அப்படி இந்த வரட்டு கவரத்தை தூக்கி சுமந்து என்னதான்ப்பா சாதிக்க போறீங்க? டேய், அவர்தான் வர இஷ்டம் இல்லைன்னு சொல்றாருல, அப்புறம் ஏண்டா அவரை கொடுமைப்படுத்துறீங்க? இப்படி சண்டை போடுறத நிறுத்திட்டு பணத்துக்கு ஏற்பாடு பண்ற வழியை பாருங்க. ஆமா, பெரிய ராஜ பரம்பரை வாரிசு நாங்க. சுத்தி சுத்தி அரண்மனை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏமா நீங்க வேற வெறுப்பேத்திக்கிட்டு? டேய், நீ போய் ஆட்டோ கூட்டு வாடா. 2 பேரும் கிளம்புங்க. இந்த பார், எங்க முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது. அண்ணே, என்ன ஆட்டோ வந்துருச்சு, நாம கிளம்பலாம். சரிடா. அந்த ஆட்டோல நாம மட்டும்தான் போகணும். ஏன்? இனி இங்கெல்லாம் இருக்க முடியாது. வாங்க நம்ம போலாம். அப்பா, நீங்க இப்ப வரலன்னா நானும் கிளம்பி போயிடுவேன். அதுக்கப்புறம் எது நடந்தாலும் நீங்களும் என்ன பார்க்க கூடாது, நானும் பார்க்க வர மாட்டேன். நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அப்போ எங்களுக்கு மட்டும் சொர்ணம் இல்லையா? நாங்களும் சாப்பாடுல உப்பு போட்டு தான் சாப்பிடுறோம். ஏங்க, நீங்களும் கிளம்புங்க. இவங்க 2 பேரும் மட்டும் இந்த வீட்ல கௌரவமா இருக்கட்டும். வேணும்னா அந்த ஓடி போனவளை கூட்டிட்டு வந்து நடு வீட்ல வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். இவ ஒருத்தி நம்ம பட்ஜெட்டுக்கு வேட்டு வைக்கிறதுலயே குறியா இருக்கா. ஏய், வாடா போலாம். வாங்க வாங்க போலாம். வர்றேன், வந்து தொலைறேன். ரேவதி, நீ அந்த வண்டியில ஏறு. அண்ணே, நேரா அந்த குப்பத்துக்கு போயிடுங்க. ஏறுங்க. இந்த வீடு தான்டா. ஏய் மலரு, வெளியே வாடி. ஏய், உனதான் வெளியே வாடி. ஏய், வெளியில வா. ஏய், வெளியில வாடிக்கிறல. என்ன சவுண்ட் ஓவரா இருக்கு? என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு என்ன 2 பேருக்கும் தங்கச்சி பாசமா? ஏய், நீ பேங்க்ல இருந்து திருட்டு வந்த நகை எங்கடி? முதல்ல குடுறியாத. ஹலோ பிரதர், நான் பேங்க்லலாம் திருட போகல. ஏய், உன்கிட்ட தேவையில்லாம பேசலாம் வரல. ஓ அப்படியா?
அப்புறம் ஏன் நிக்கிறீங்க? கிளம்புங்க கிளம்புங்க, காத்து வரட்டும். மரியாதை அந்த நகையை கொடுக்கறியா இல்ல நடக்கிறதே வேற? முடியாதுடா. என்ன பண்ணுவ? டே ரவி, இவகிட்ட என்னடா அனாவசியமா பேச்சு? உங்க மாமனாருக்கு போனை போடுறா. யாரு? உங்க மாமனாரா? அந்த தனிக்கா சொல்லுமா? போடு போடு, போன் போடு. எப்படி வரான்னு நானும் பாக்குறேன். இங்க பாரு மலரு, பிரச்சனை வேணாம். நகையை கொடுத்துரு, நாங்க கிளம்பி போயிட்டே இருக்கோம். நீ எல்லாம் பேசவே கூடாது. அம்மாவும் அப்பாவும் உனக்கு வேணும்ன்ற அளவு செஞ்சுட்டாங்கல்ல, உனக்கெல்லாம் அந்த நகை மேல உரிமையே கிடையாது. போயிட்டே இரு. எப்படி நீ கண்டவனே எடுத்துட்டு ஓடுவ? உனக்கு நாங்க சீர் சனத்தெல்லாம் செஞ்சு அனுப்பணுமோ? ஏய், நான் தான் பேச வேணான்னு சொன்னேன்ல. நீங்க யாரும் எனக்கு செய்யல, அதனால நானே எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லவே மறந்துட்டேன் பாரு. காலையில பேங்க் கூட்டிட்டு போனல, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏய், அனாவசியமா பேசுனதெல்லாம் போதும், போய் நகை எடுத்துட்டு வா போ. மலரு, யார் வீட்டு நகையை யார் எடுத்துட்டு வருது? இந்த பாரு, அந்த நகை மேல உங்களுக்கு எல்லாம் எந்த உரிமையும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அது உங்க நகையே கிடையாது. ஏய், இந்த பார், மரியாதை நகையை எடுத்துட்டு வரையா இல்ல அப்படி? மலரு நீ வாய. நீ என்னடா, நீ வா. இருங்க தம்பி, நம்ம பேசிக்கலாம். மலரு நீ வா, வாய உள்ள வா. நல்ல புத்தி சொல்லி நகையோட வர சொல்லுங்க. போ மலரு, வா. என்ன கண்ணு, அவங்களா கூட சரியா சண்டை போட்டுனுக்குற? உங்களுக்கு அவங்கள பத்தி தெரியாத அத்தை, நான் பாத்துக்கிறேன். நீங்க பேசாம இருங்க. அந்த நகையை குத்துதான்ப்பா. கொடுத்த கையோட அவனுங்க எங்க அம்மாவையும் அப்பாவையும் இதே நடு ரோட்ல விட்டுட்டு ஓடிடுவானுங்க. இங்க பாருங்க, இந்த பிரச்சனை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்க வேடிக்கை மட்டும் பாருங்க. டேய், எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? மலரு, என்ன பிரதர், இன்னும் நீங்க கிளம்பலையா? இங்கதான் இருக்கீங்களா? ஒரே போறவள என்னடி ஓவரா நக்கலா பண்ணிட்டு இருக்க? வைடா, வந்து எங்க பொண்ணு நினைச்சியா? மேல கை வைக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வைடா, கை வைடா வாயை பாப்போம். மூடி. அமைதி. ஓவரா தான் பேசிட்டு என்ன இருக்க. அடிச்சு ஓட விட்டுலாமா? ஏய் கம்மன் இருங்களேண்டி, சும்மா இருங்க. ஏப்பா, இவள சும்மா விடக்கூடாதுப்பா, அடிச்சு தட்டிடுவோம். இங்க பாரு மலரு, உன் மேல தனிப்பட்ட முறையில எங்களுக்கு எந்த கோபமும் கிடையாது. ஓ, அப்படியா? இந்த பாரு, தயவு செஞ்சு நகையை கொடுத்துரு, நாங்க போய்கிட்டே இருக்கோம். அதுதான் பிரதர் நானும் சொல்றேன். எனக்கும் உங்க மேல தனிப்பட்ட கோவம்லாம் கிடையாது. அந்த நகை கேக்குறதுக்கு நீங்க யாரு? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அப்போ நாங்க கேட்டா கொடுக்க மாட்டியா? மாட்டேன்டா, முடியாது. அப்ப எவன் வந்து கேட்டா கொடுப்ப? ஓடுகாலி நாயே. ஏய், யார பார்த்து ஓடுகாலி நாயன்னு சொன்னேன்? ஏய், என்ன? கைய வச்ச அவ்வளவுதான், சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டான். யோ, யார்கிட்ட வந்து என்ன கத்தி நிக்கிற? இருக்க கூட்டம் வேற சேர்ந்துகிட்டே போகுது. இவன் வேற தேவையில்ல மடம் பிடிக்கிறான். டேய் ரவி, டேய் போலாம். பாத்தியா, உன் சண்டை சச்சரவு எல்லாத்தையும் கொஞ்சம் அடக்கி வாசி. மலரு, யாரு உங்க? இவனுங்களா? யாரும் அண்ணனுங்க. தங்கச்சிக்கு ஏதோ சீர் செய்ய வந்திருக்கானுங்க. தம்பி இங்க பாருப்பா, மலர் எப்படி உங்களுக்கு உங்க வீட்டு பொண்ணோ அதே மாதிரிதான் எங்க ஏரியாவுக்கு அது எங்க வீட்டு பொண்ணு. சார், இவ எங்க வீட்டு பொண்ணெல்லாம் இல்ல சார், இவ ஒரு ஓடுகாலி. ஏய் தம்பி இங்க பாரு, வீட்டு பிரச்சனைனா வீட்டோட வச்சு பேசி முடிக்கணும். இப்ப ரோட்டுக்கு வந்துருச்சுல, அதனாலதான் நாங்க பேச வேண்டியதா போச்சு. அண்ணா விடுங்கண்ண, இவனுங்களாம் ஒண்ணுமே கிடையாது, நானே பாத்துக்கிறேன். மலரே, நீ அமைதியாருமா. என்னதான் இருந்தாலும் கூட பிறந்தவங்க தானே அவங்க. நான் இருக்கிறல்ல, நான் பேசுறேன் இரு. தம்பி சொல்லுங்க, என்ன பண்ணும் போ? அது ஒண்ணும் இல்லைண்ணா, இவ எங்க எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி வந்துட்டா. இது எல்லாருக்கும் தெரியும், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. சரி, போனவ அப்படியே போகாம காலையில போய் எங்க குடும்ப நகையை பேங்க்ல இருந்து திருடிட்டு வந்துட்டானே.